பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. எரேமியா 14வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே, எங்களை விட்டு போகாதீரும். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. இந்த நாளில ஆலயத்துக்கு போக முடியாம கஷ்டப்படுறீங்கனாக்கா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்க, வியாதியா இருக்கிறீங்க, ஒருவேளை குடும்பம் பிரிந்து போயிட்டு ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க, ரொம்ப ஒரு மனவேதனையில இருக்கிறீங்க. இந்த நாளில உங்களால ஒன்றும் பண்ண முடியல, நான் ஆலயத்துக்கு போக முடியல, கஷ்டமா இருக்குது, நான் வேற தேசத்துல இருக்கிறேன், வனாந்தரத்துல இருக்கிறேன், அப்படிலாம் எதையோ ஒரு காரணத்துல நீங்க ஏதோ ஆலயத்துக்கு போக முடியாம இருக்கிறீங்கனாக்கா, ரொம்ப ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே. கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாரு. பயப்படவே பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை நம்ம தரித்திருக்கிறோம். நம்மளுக்கு இருக்கிற தைரியமே, கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டு இருக்குது. எங்களை விட்டு போகாதீரும். ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை விட்டு போகாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளில கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, எங்களை விட்டு போகாதிரும் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே. இயேசப்பா ஆண்டவரே, நீர் எங்களுடைய நடுவில் இருந்து அநேக அற்புதங்களை செய்கிறவர் இயேசு சுவாமி. உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளில ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வீட்டுல வியாதியா இருக்கிறவங்களுக்காக, முதியோர்களுக்காக, முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக, இயேசு சுவாமி, வீட்டு பிரச்சனையினால, கஷ்டத்தினால ஆண்டவரே, குடும்பம் பிரிந்து போய் ஆண்டவரே, கடன் பிரச்சனையினால உடைந்து போய் கிடக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. பரலோக பிதாவே, அவங்களுக்கெல்லாம் நீர் உம்முடைய நாமத்தை தரித்து வைத்திருக்கிறீர் ஐயா. அவர்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க இயேசு சுவாமி. நீர் எங்களை விட்டு போகாதிரும் என்று நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு நபரையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. முக்கியமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. வேதனையில இருக்கிறவங்களுக்காக, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக, இயேசு சுவாமி, தனிமையில இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரே, இயேசு சுவாமி, வியாகுலத்துல இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரே, மரண அவஸ்தையில இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரே, இயேசு சுவாமி, மரணங்கள் வந்த வீடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆறுதலாய் இருந்து கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உடைய கிருபை தாங்கட்டும் ஐயா. உடைய வல்லமை ஒருத்தர் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, எங்களை விட்டு போகாதிரும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறதெல்லாம் அதுதான் நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே, முக்கியமாக உமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சபைகள் நல்லா நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு சபைக்கும் தெய்வ தூதர்களை நீங்க அனுப்பி பாதுகாப்பு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு போதகர்மார்களையும் நீர் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு சுவாமி, அப்பா, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உற்சாகமாக ஆலயத்துக்கு போகட்டும் ஆண்டவரே. உற்சாகமாக ஆண்டவரே, உடைய ஊழியத்தை செய்ய பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில இயேசு சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே இயேசு சுவாமி, பிள்ளைகளையும் உடைய கரங்களில கொடுக்கிறேன். வாலிப பிள்ளைகள் ஒருவத்தையும் உடைய கரங்களில கொடுக்கிறேன். இயேசப்பா, அவங்களுக்கு நீர் போதுமானவரா இருங்க ஆண்டவரே. எங்களை விட்டு போகாதிரும் என்று அவங்க ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அவங்க மேல போடுங்க இயேசப்பா. அவங்களும் அவங்க ஆண்டவரே உமக்காக சாட்சியாய் வாழட்டும் ஆண்டவரே. தூர தேசத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, படிக்கிற பிள்ளைகளுக்காக, அதே மாதிரி குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, போதுமானவராய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் ஐயா, எங்க தேசத்தை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரை. எந்த அழிவுகளும் வராதபடி இந்திய தேசம் ஆண்டவரை, ஆண்டவரை இயேசப்பா, நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உங்களுடைய கிருபை எல்லாரோடு கூட இருந்து இந்த நாளில முக்கியமாக ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நீர் பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரை, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, ஒவ்வொருத்தரை விட்டு போகாது இருக்கும்படி நாங்கள் கேட்கிறோம் ஐயா. எங்களையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம். இரவு வரும்போது சந்தோஷமாக நாங்கள் வீடு திரும்பி ஆண்டவரே இயேசு சுவாமி ஆண்டவரை சந்தோஷமாக வந்து ஜெபத்தோடு எங்களுடைய படுக்கைக்கு செல்ல உதவி செய்வதாக. ஒவ்வொரு வியாதியில, கஷ்டங்களில, துன்பங்களில இருக்கிறவங்களை தொடுங்கப்பா. இந்த ஜெபம் அவங்களுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. இந்த கரத்துல ஒப்புவிக்கிறோம் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்குது. எங்களை விட்டு போகாதிரும் ஆண்டவரே என்று நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு எல்லா சுகபல ஜீவனை தந்து கண்டிப்பாக நம்மளை அழகாக வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். God bless you all. Happy Sunday.